வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். திருப்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் வாழ் என் உடன்பிறப்புகளை, காலங்காலமாக பெண்களை பற்றி நம்ம பெரியவங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறுமியாக இருக்கும்போது பெற்றோருடைய பாதுகாப்பிலே அவள் இருக்கிறாள். வளர்ந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறாள். வயதான பின்பு பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலே இருக்கிறாள். ஆக சுற்றி வளைத்தால் பெண் ஒரு கூண்டு கிளி என்று தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. ஆண் என்பவன் என்றுமே ஒரு குழந்தைதான். அவன் 90 வயது கிழவனானாலும் அவன் குழந்தைதான். அந்த ஆணை இந்த உலகத்திலே ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியவள் ஒரு பெண். ஆளான ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனை போற்றி பாதுகாக்கிறவள் இன்னொரு பெண். இவர்கள் மூலமாக பிறந்து வயதான காலத்திலே அந்த ஆணை கொஞ்சுகிறவள் மகள் என்ற இன்னொரு பெண். ஆக பெண்ணால் தான் கடைசி வரை மனிதன் போற்றப்படுகிறான் என்று நான் கருதுகிறேன். என் தாய் யார், என் மனைவி யார், என் மகள் யார் என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன்பு நான் யார் என்று கொஞ்சம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
உங்களிலிருந்து எனக்கு எந்த தனிப்பட்ட தகுதியும் பெருசாக இருக்கிறதாக நான் நினைக்கல. இருந்தாலும் அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து மனப்பாடம் செய்கின்ற பழக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். 60 வயதை கடந்தாகிவிட்டது. இப்போதும் கம்பராமாயணத்தை 3:30 மணிக்கு எழுந்து நான் மனப்பாடம் செய்கிறேன். ஒரு 2 பாட்டு மனப்பாடம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தூங்குவேன். 5 மணிக்கு எழுந்து கடற்கரைக்கு வாக்கிங் போவேன், அல்லது போட் கிளப் ஏரியாவில் 1 மணி நேரம் வாக்கிங் போவேன். அது இரண்டும் செய்யாத போது யோகாசனம் 1 மணி நேரம் செய்வேன். 1958 இருந்து நான் யோகாசனம் செய்து வருகிறேன். முக்கியமான சிரசாசனத்திலிருந்து முக்கியமான 38 ஆசனங்களை நான் 6 மாதத்துக்குள்ளே சுயமாக பயின்று கொண்டேன். அப்போல்லாம் வாத்தியார்கள் கிடையாது. V.N. குமாரசாமி, பெங்களூர் சுந்தரம் 2 பேரும் போட்ட புத்தகம் கன்னிமா லைப்ரரியில் வந்துச்சு. அந்த புத்தகங்களை பார்த்து தான் நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். 6 மாத பயிற்சியில் ஒட்டியானா நவுளி என்று 2 யோகாசன பயிற்சி இருக்குது. ஒட்டியானாங்கிறது வயிற்றை முதுகு பக்கம் கொண்டு போய் ஒட்ட வைக்கிறது. நவுளி என்பது இந்த வயிற்று நடுப்பகுதியிலே வரப்பு மாதிரி அந்த மசில்ஸ் கொண்டு வர்றது. இந்த ஒட்டியானா நவுளி 2ஐயும் பண்ணும்போது மலம் ஆசனம் வாய் வழியாக தெரித்து ஓடிய பிறகு அந்த ஆசனம் வாய் வழியாக காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற பயிற்சியை நான் அது என்னென்று தெரியாமலே என்னுடைய 16 வயதில் நான் செய்தேன். அது பின்னாடி கேட்கும்போது பஸ்தின்னு பேர் அதுன்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியெல்லாம் நான் என்னுடைய 16 வயதிலே செய்து இப்போ ஒரு 50 ஆண்டுகளாக நான் யோகாசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். வாலிப பருவத்திலே ஒரே நாளில் 150 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருக்கிறேன். எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் 18 மைல். அங்கே போய் இரவு காட்சி ஒரு படத்தை பார்த்து விட்டு, அந்த காலத்தில் வாழையார் மேடுன்னு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ அந்த மேடே இல்லை. பழனி மலையிலிருந்து கீழே இறங்குறது எவ்வளவு பாதாளமாக இருக்குமோ அந்த மாதிரி கிடுகிடுன்னு கீழே வந்து அதே உயரத்துக்கு மேலே ஏற வாழையார் மேடுன்னு ஒன்று இருக்கும். அந்த மேடுகளிலே சைக்கிளில் சவாரி செய்து பாலக்காட்டு வழியாக மலம்புழா டேமுக்கு சூரிய உதயமாகும் போது அங்கே சென்று விடுவேன். டேமை சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் 2 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு ஒரே வேகத்தில் இரவு 8-9 மணிக்கு விட்டு வந்து விடுவேன். 150 கிலோமீட்டர். நம்ம ஊர் பெண்களெல்லாம் அந்த பச்சை பயிறு வடை ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. பச்சை பயிறு வடை வந்து நான் சராசரியாக ஒரு 25 வடை சாப்பிடுவேன். கன்சாமனை சிரிக்கிறாரு. இப்போவும் சாப்பிடுவேண்ணா, உங்கள் வீட்டுக்காரமாக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இப்போவும் 25 வடை சாப்பிடுவோம். உங்கள் தங்கச்சி ஏற்கனவே மெட்ராஸை கொடுத்துருக்குறாங்க. 25 வடை ஒரு 5:30 மணிக்கு சாப்பிட்டு, ஒன்றும் அவசரப்படாதீங்க, 1 மணி நேரம் கழிச்சு நைட் சாப்பாடு சாப்பிட்லான்னு அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு வேறு சாப்பிடுவேன். நான் அடிப்படையில் தனிமை விரும்பி, எனக்கு உயிர் நண்பன் என்று யாரும் கிடையாது. எனக்கு உயிர் நண்பன் என்பது என் உயிர், இந்த உடம்பு. ஊட்டியில் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது மனோரமா கேட்டாங்க, எப்படியா இந்த பாலு மண்டபத்தில் தனியாக இருக்கேன்? நாங்கள் இல்லை, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா. யார் 2 பேர்? நானும். நீயும் நீயா அப்படின்னா, வெளித்தோற்றத்தோடு பார்க்குறாய இந்த உடம்பும் ஆன்மாவும் அறிவும் கலந்த உயிரும் சூக்கும உடம்பு, இது பௌதிக உடம்புன்னு பேர். இந்த 2 உடம்புலையும் நான் இருக்கிறேன், எனக்கு வேறு யார் துணை தேவையில்லை என்று சொல்கிறேன். 15 நாள் யாரோடையும் பேசாமல் படிச்சுக்கிட்டே இருப்பேன். 15 நாள் விடாமல் பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த 2வது விஷயம் எவ்வளோ கொடுமையாக நினச்சி பாரு. 15 நாள் விடாமல் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னை பொறுத்தவரையிலும் பாராட்டு கண்டனம் 2மே முழுமையான உண்மையை கொண்டதல்ல. நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, நீங்கள் சாதித்தது என்ன என்ற உண்மை உங்களுக்கு மட்டுமே தெரியும். ரசிகர் மன்றம் என்று ஒன்று வைத்து கொள்ளாமல் கிட்டத்தட்ட 43 வருடமாக வாழ்ந்த ஒரு மனிதன். அதுபோல் நடுநிலையாக வாழ்வது என்பது ஒரு தவம். அதாவது நான் விவேகானந்தரையும் படிப்பேன், வேதாத்திரி மகரிஷியையும் படிப்பேன், ராமகிருஷ்ண பரமசிவையும் படிப்பேன், ஓஷோவையும் படிப்பேன், சக்கி வாசுதேவையும் படிப்பேன், ரவிசங்கரையும் படிப்பேன், எல்லோரையும் படிப்பேன். எல்லார்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வேன். இந்த நடுநிலையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். விவேகானந்தர் சொன்ன தத்துவங்களை ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் வந்து அசைவம் சாப்பிட்ருக்காரு. கேட்டால் நான் சத்திரவம்சம் சேர்ந்தவன் சொல்லிட்டு அசைவம் சாப்பிட்ருக்காரு. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி ஒவ்வொருத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்று நடுநிலையோடு இருக்கின்ற வாழ்க்கையை நான் அப்போது அமைத்துக் கொண்டேன். 1960களிலே சிவாஜியும் எம்ஜிஆரும் கொடிகட்டி பிறந்தபோது, ஒன்று சிவாஜி பக்கம் போயிடு, இல்லைன்னா எம்ஜிஆருக்கும் போயிடு. அதுதான் ரொம்ப சௌகரியம். அது நிறைய வசதிகள் உண்டு, நிறைய படங்கள் வாய் கிடைக்கும், பணம் நிறைய கிடைக்கும், பாதுகாப்பு இருக்கும்.
ஆனால் ரெண்டு பக்கம் சேராமல் அப்பொழுதே நான் நேராக நின்றவன். அதனால்தான் இந்த காலத்திலையும் கலைஞர்களாக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் நடுநிலை நின்றதால் தான் சூர்யாவுடைய கல்யாணத்துக்கு 2 பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 2 தலைவர்கள் வந்த ஒரே ஒரு திருமணம் இந்த என்னுடைய குடும்ப திருமணம். 43 வருஷம் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் சின்னத்திரையில் நடித்தேன். 195 படங்களில் நடித்தேன். 170 படங்களில் கதாநாயகனாக நடித்தேன். இப்போ மேடையில் இந்த மாலை மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே 150 தடவை மந்திர ஓதி தாலி கட்டினுவேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் சம்சாரத்தை தான் கட்டியிருக்கீங்க தாலி. நான் ஏகப்பட்ட சம்சாரங்களுக்கு தாலி கட்டினுவேன். என்னை போய் இங்கே மேடையை தாலி கட்ட சொல்லி நான் என்னையா பண்ணுறதுன்னு நினச்சிப்பாரு. 150 தடவை மந்திர மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேத்து நான் சொல்லி தாலி கட்டினவன் நான். ஆனால் யாரையும் வீட்டுக்கு கூட்டி விழா ஞாபகம் வச்சுக்கணும். 87 பெண்களோடு நான் கட்டி பிடித்து பாட்டு பாடி கன்னத்தில் முத்தம் கொடுத்து படங்கள் நடித்தவன். ஆனால் ஒரு அம்மாவோட தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இவ்வளோதான் முடிஞ்சுது. நான் புத்தனும் இல்லை, இயேசுவும் இல்லை, காந்தியும் இல்லை. மகாத்மா காந்தியடிகளே அவருடைய 10 வயசில் தங்கம் திட்டிருக்காரு. உடம்பு பலம் வேணுங்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னார்னு அவர் கொஞ்ச நாள் மட்டன் சாப்பிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அறியாத வயசில் ஒரு விலைமாத வீட்டுக்கு போய் உட்காந்து வேர்த்து ஓடி வந்திருக்கார். அப்புறம் அவரே அப்படி பண்ணிக்கும்போது நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் அசைவம் சாப்பிட ஒரு பழக்கம் எனக்கு முதல் குழந்தையிலேருந்து 16 வருஷம் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் சென்னை போய் வேறு வழி இல்லாமல் கீதா கேப் ஜெயராமையர் சாப்பாடு சாப்பிட்டு வெறுத்து போய் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்ருந்தேன். இப்போ கல்யாணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ஒரு 40 வயசு தாண்டினப்புறம் திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு. இன்று மாலை வரை நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு அப்பாவி ஜீவன் சாக வேண்டுமா? யோசித்தேன், விட்டுவிட்டேன். 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டேன். சரி, அசைவம் சாப்பிட்றோம்னா நம்ம ஏன் புலி சிங்கத்தை சாப்பிட மாட்டேங்கிறோம்னா அது நம்மளை சாப்பிட்றோம். அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம ஆடு மாடு கோழின்னு பக்கமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ருக்குறோம். இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1988 மனித ஜாதி படத்தை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட் பண்ணோம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து புறப்பட்டு குண்டேரி பள்ளம்னு இந்த வீரப்பன் இருக்க பகுதியில் காரில் போயிட்டுருப்போம். 1 மைல் தூரத்தில் ஒரு 4 பேர் நின்றுருப்பாங்க. நடுவில் கரையன்னு ஒரு உருவம் தெரியும், கழுத்தில் ஒரு மாலை தெரியும். காரு கிட்ட போக பார்த்தா அது ஆடுன்னு தெரியும். ஆடு தலையை பிடிச்சிக்குமா, 2 பேர் பின்பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கிட்ட போக ஒருத்தன் சட்டி கையில் வச்சுட்டு இருப்பான். சலேன்னு ஒரு சத்தம் கேட்கும், தலையை அவன் கையில் எடுத்துருவான். இந்த கழுத்து வழியாக செந்நீர் போய்க்குன்னு இருக்கும். அப்படியே அந்த சட்டியில் பிடிப்பானுங்க. ரத்தம், ஆட்டு ரத்தம் மோட்டரமாக போகுது, சட்டியில் பிடிப்பாங்க. இதை பார்க்கும்போது காரு கிராஸ் ஆகிடும். இந்த எண்ணம் உறுதியாகி விட்டது, வேண்டாம் உயிர் கொலை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தென்காசி பக்கத்தில் தவமணி ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். முன்பகுதி இருந்தால் பஸ்ஸு காரு போகிற சவுண்டு கேட்கணும். பின்னாடி எனக்கு தயவு செய்து ரூம் கொடுங்கன்னு சொன்னேன். பின்னாடி ரூம் அதிகாலை ஒரு 4 மணிக்கு குவேக் 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 குவேக்னு ஒரு சத்தம், ஒரு 50-60 சத்தம் கேட்கும். அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாம் சத்தம் அடங்கி போய் திப்பு 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 திப்புன்னு சத்தம் கேட்கு. என்னன்னா அந்த 40 கோழியும் அறுத்துட்டானுங்க. அறுத்தோடனே அந்த மிச்ச உசுறு போகிறதுக்காக அந்த இறகை அடிச்சுக்கிட்டு அது உசுறு போகுது. இதை பார்த்தோடனே தீர்மானம் பண்ணிட்டேன், சாகும் வரையும் அசைவம் சாப்பிட வேண்டாம் என்று நான் விட்டுவிட்டேன். புகைப்பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி அரிச்சந்தனான்னு கேட்பீங்க. நான் வண்டிச்சக்கரம் படத்தில் பெங்களூரில் ஏதோ மணி பீடியோ என்னமோ பீடி, மல்லிசேரி பீடி என்னமோ அந்த பீடி கொண்டாந்து கொடுத்து படம் பூரா பீடி பிடிக்காமல் ரவுடி வேஷம் பண்ணிட்டாங்க. இப்போ கூட சூர்யாவும் காத்தியும் உனக்கு பீடியே பிடிக்க தெரியாது அப்படின்னா ஆமாப்பா அப்படிமே. நீ ஏமாத்துற, வாயில் பிடிச்சி இப்படியே விட்டுருக்க, புகை ரவுண்டு விடுற, நீ உள்ளே வாங்கி நெஞ்சுக்குள்ளே கொண்டு போய் புகையை நிறுத்தி மூக்கில் விடணும்னா சாகிற வரைக்கும் அதை நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு, உனக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்ட்டானுங்க. அப்படி படத்துக்காக புகைப்பிடித்தேன். மது பழக்கம் தொட்டதே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. 1971-72 பாளையங்கோட்டையில் நானும் மேஜர் சுந்தரராஜனும் நாடகம் போட போயிருந்தோம். மேஜர் சுந்தரராஜன் நாடகத்துறை பொறுத்தவரை எனக்கு ஆசான் நிலையில் உள்ள ஒரு மனிதன். மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்டில் நாடகம் போட்டோம். நாடகத்தில் ஒரு சீனில் நானும் சுந்தரராஜன் நடிச்சிட்டு இருக்கும்போது சுந்தரராஜன் நின்றுட்டுருக்காரு. நான் இப்படி அவரை பார்த்துட்டு பேசிட்டு இப்போ திரும்பி பார்த்தா சுந்தரராஜனை காணோம். சுந்தரராஜன் 6 அடி மேடையிலேருந்து தூக்கில் தொங்கின கைது மாதிரி தடான்னு கீழே போய் தொங்கிட்டு இருக்கார் அடியில். அவர் ரொம்ப நல்ல ஆகிருதி உள்ள ஒரு மனிதன், பெரிய உடம்பு அவருக்கு. பார்த்தா தலை மட்டும் மேலே சுந்தரராஜன் தொங்கிட்டு இருக்காரு.
உடனே நாடக தட்டியை போட்டு வேகம் எல்லாத்தையும் வர சொல்லி 10 பேர் சேர்ந்தவர் மேலே தூக்கி மெடிக்கல் காலேஜுக்குனால கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அவரை உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். நல்ல வேளையாக ஒன்றும் அவருக்குள்ள காயமும் ஒன்றும் பெரிய இன்ஜுரிஸே எதுவும் இல்லை, மேலே மட்டும் சாறு காயம் இருந்தது. நாடகத்தை தொடர்ந்தோம். நைட் சுந்தரராஜனுக்கு மது இருந்துற பழக்கம் உண்டு. தாளை யூத்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். சுந்தரராஜன் என்கிட்ட கேட்டார், என்னை குழந்தைன்னு தான் கூப்பிடுவார். குழந்தை கொஞ்சம் ஏமாந்துருந்தா, நீ என்னுடைய டெட் பாடி தானே நீ மெட்ராஸ் தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. தப்பி பொழைச்சிட்டேன்ல. நான் நீண்ட ஆயுள் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ குடிக்க மாட்டேன்னு தெரியும், என் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு தெரியும், அந்த அன்பு கடையாளமாக ஒரே ஒரு சிப்பு சாப்பிடுன்னு சொன்னார். இதனால் என் கற்பு போனால் பரவாயில்லை என்று என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நான் ஒரு சிப் பண்ணேன். எனக்கு கேட்டால் ஒரு நண்பன், எனக்கு ஆசான் ஞானத்தில் உள்ளவன், அவன் ஆயுளுக்காக ஒரு நாள் குடித்தான். இந்த குடிப்பழக்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 1976 நான் பம்பாயில் ஷூட்டிங் நடந்துருக்கும்போது மெட்ராஸில் ஒரு பெரிய நடிகருக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரி கொண்டு போய் போட்டாங்க. ரத்தம் கொடுத்தாங்க, ரத்தம் உள்ளே நிற்க மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. ஏன் ரத்தம் நிற்க முடியாது? ரத்தம் நினைத்தா புடைப்பா இல்லைன்னா ஆள் செத்து போடுவோம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ரத்தம் ஏன் நிற்கலைன்னா அவருக்கு குடிக்கிற பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 20 சிகரெட் உள்ள பாக்கெட் 2 பாக்கெட் பிடிப்பார். மது காலையில் ஒரு பாட்டில் இரவு ஒரு பாட்டில் பிடிப்பார். டோட்டல் கணக்கு போட்டு பார்த்தேன், 1,46,000 சிகரெட்டும் 7,300 பாட்டில் மதுவும் 10 வருஷத்தில் குடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எப்படியா ரத்தம் உள்ள நீக்கி சொல்ல நினச்சி பாருங்க. இதுக்கப்புறமா அந்த மனுஷன் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் அது விஷயம் வேறு. இதன் பிறகு இன்னொரு வடநாட்டு நடிகை ஒருத்தி, மிகச்சிறந்த நடிகை, அவர் கதாநாயகியாக நடித்தாங்க. அப்புறம் அவங்களே படமெல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்து நிறையா நஷ்டங்கள் வந்தது. தாக்கு பிடிக்க முடியாமல், அதாவது இந்த குதிரைக்கு தான் அந்த ரம் கொடுப்பாங்க, ஜின்னா ரம் ஏதோ ஒன்று குதிரை கொடுப்பாங்க. அந்த ரம்மு, ஜின்னு, விஸ்கி, பிராண்டி எல்லாத்தையும் 4ஐயும் ஊற்றி ஒன்றா சோடா கலக்கிற மாதிரி கலந்து குடித்தாலும் போதை வரவில்லை. அப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்து அந்த அம்மையார் 1 வருடம் 10 மாதம் ஆஸ்பத்திரியில் கோமாவில் இருந்து இறந்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மதுவுக்கு நமக்கு சம்மந்தமே, நம்ம பூமத்தியாரை ஒட்டி உள்ள நாட்டில் வாழ்ந்துருக்கோம். நம்ம ஏற்கனவே வெப்ப பூமி, இங்கே தேள் கூட கடித்தா உடனே விஷம் ஏறுது. இன்றைக்கி ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் -14, 15, 16ங்கிறான். அதனால் அவனுக்கு உடம்பை சூடேற்ற வேண்டியிருக்கு, அதுக்கு சாப்பிட்றான். நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? நம்ம அரசாங்கத்துக்குலாம் வேறு வேலை கிடையாதுப்பா. அவங்களுக்கு கஜானாவுக்கு கொஞ்சம் காசு சேரணும்னு சொன்னால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கள்ளுக்கடையை திறந்து வச்சு, சாராய கடை திறந்து வச்சு குடிமக்களை குடிகார மக்களாக்கி விடுவார்கள். நீங்கள் தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு தாய்மார் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படான்னு நினச்சி பாருங்கள். இங்கே ராமேஸ்வரம் போகிறாங்க, கமலா சிவாஜிகிட்ட போய் பார்க்குறாங்க, இங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, ராமேஸ்வரம் போய் நாகப்படம் வச்சு கும்பிட்றவங்களா இருக்கிறாங்க. இத்தனை பாடுபட்டு ஊராக போய் கோயிலுக்குள்ளாக போய் உங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஏதோ ஒரு பைத்தியகாரம் பேர்த்த புள்ள பொண்டாட்டிங்கிற பேரில் உனக்கு வாழ்க்கைப்பட்டு மஞ்சள் கையத்தை கழுத்து போட்டு உனக்கு மனையாக சேர்றான். இவ பெற்ற 2-3 குழந்தை இருக்குது. இந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணி, அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணி, அந்த குழந்தை எதிராக துரோகம் பண்ணி இதை குடிக்கணுமா? தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்கள். நான் யாரையும் வற்புறுத்தலை, நான் என்னோட உணர்ச்சி தான் சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமகனாக இருந்தால், தாயை மதிக்கிறவனாக இருந்தால், மனைவியை மதிக்கிறவனாக இருந்தால், பிள்ளையை மதிக்கிறவனாக இருந்தால், இன்றைக்கி சத்தியம் பண்ணிங்க, சாகும் வரை நான் மதுவை தொட மாட்டேன் என்று. தியானம் அப்படிங்கிறத பற்றி எல்லா யோகிகளும் பல விதமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தியானத்தோடு எனக்கும் ஒரு பரிச்சயமெல்லாம் உண்டு. தியானம்னு யோகிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சு விரட்டு காலை நல்லா அதுக்கு தீனியெல்லாம் போட்டு கொழுப்பேற்றி விட்டு கொஞ்சம் சாராயத்தை ஊற்றி விட்டோம்னா அது சல்லுன்னு குதிச்சுட்டு வரும். இப்போ ஆம்பளைக்கு அது மேலே பாஞ்சு பிடிப்பானுங்க, அது ரத்த விளாரி கிடிச்சிட்டு ஓடும்னுலாம் சொல்கிறீங்க இல்லையா? அது என்ன சொல்கிறான்னா, மனம் என்பது மஞ்சு விரட்டு காலம் மாதிரி தான். கண்ணை மூடுனா அந்த வினாடியே அது செவ்வாய் கிரகத்துக்கும் போகும், உலகத்தின் எந்த பகுதிக்கும் போய் வரும், உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. கண் என்பது அது நுழைவாயில் மாதிரி, அந்த வாயில் மாதிரி. கண்ணை முதல்ல மூடு, புலன்களில் நீ கண்ணை முதல்ல மூடிடு. கண்ணை மூடுனேன்னா கேட் அடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணு, அது பாட்டில் எழுந்து குதிக்க ஆரம்பிக்கு, மஞ்சு விட்ட காலம் மாதிரி குதிக்க ஆரம்பித்து எங்கெங்கேயோ ஆடு பிடிக்காதீங்க, விட்டுருங்க. பிடிச்சா திமுரு நம்ம பிடிக்கிறான்னு வேகம் வரும், எதிர்ப்பு சக்தி காட்டு, பிடிக்காம விட்டுருங்க. விட்டேன்னா அது பாட்டில் சுற்றுன்னு குதிச்சு தனியாக குதித்த காலை எப்படி வாயில் நுரை கீழே விழுந்துருதோ அது மாதிரி மனம் என்பது கட்டுப்படும். இதெல்லாம் இப்போ நான் ராவாக தெரிஞ்சிட்ட விஷயம், நான் எந்த யோகிக்கிட்ட தெரிஞ்சிட்ட விஷயம் இல்லை. இது மாதிரி மனம் கட்டுப்படும். முதல் 2 நாள் கட்டுப்படாதுனாரு. நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், கண்ணை மூடி 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கண்ணே. அண்ணே
நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குண்ணே, முடியலண்ணே அப்படின்னாரு. நான் ஒரு இரவு ஒரு 12 மணிக்கு உட்காந்து எங்கள் வீட்டில் முருகன் படம் இருக்குது, மொட்டையாண்டி படம் இருக்குது. அதில் வந்து முருகன் வேல் வச்சுக்கிற மாதிரி இருக்குது, கையில் ஒரு தண்டம் முடிச்சிருக்கிற மாதிரி படம் இருக்குது. தண்டத்து மேலே ஒரு பச்சை கிளி அந்த ஓவியர் வரைஞ்சிருக்கிறாரு. இந்த பச்சை கிளியுடைய இறகு பகுதி மஞ்சள் கலர் தங்கத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. மனதை கொண்டு போய் அந்த பச்சை கிளியிலே நிறுத்தி எப்போது விழித்தேன்னு தெரியாது முடிச்சு பார்க்கும்போது 2:30 மணி ஆயிருந்தது. 2:30 மணி நேரம் ஆசனமாய் சூடாயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னையா அந்த மாதிரி பண்ணினேன்னா, ரொம்ப பிரமாத விஷயம், ஆசனமாய் சூடு ஆகும், தவம் பண்ணால் இவ் ஆகும்னா. அப்புறம் என்ன சொன்னாங்க, இங்கிருந்து தூக்கம் உடம்பு வழியாக வெளியில் போனால் இறந்து போனால் உங்கள் அம்மாவோட பேசிட்டு வரலாம், அப்பாவோட பேசிட்டு வரலாம், அதுக்கு உடம்பு எங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 2 பையன் பொண்ணு கல்யாணம் எல்லாம் பாக்கி இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தூக்கம் உடம்பு வெளியில் போகலாம்ப்பா, விட்டுருங்கப்பான்னு சொல்லி நான் அதை நிறுத்திக்கிட்டேன். இந்த ஓஷோ என்கிற மனிதன் இந்த தியானத்தை பற்றி அவர் வேற மாதிரி சொல்கிறார். ஐயா, ஓம் ஓம்னு 108 கோட்டையை கையில் வச்சுட்டு ஊட்டி பாருங்க. 12ஆவது ஓம் வந்து நாகராஜ் நல்லா இருக்கியாப்பா, ஓம் ஓம் ஓம். எப்போ மெட்ராஸுக்கு வர, ஓம் ஓம். என்னையா அது, 4 நாள் விட்டு 5 நாள் போர் அடிச்சு போங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தியானம் என்பது சிந்திக்காமல் இருப்பது தியானம் அப்படின்னா, அது என்ன சிந்திக்காமல் எப்படியா இருக்குது அப்படின்னா ரொம்ப சொன்னமாக விஷயம். அப்படின்னா காலையில் பீச்சில் உட்காந்துருக்குறீங்க, கடற்கரைக்கு மேலே சூரியன் தக தக தகன்னு வருது, பாருங்கள், அடாடாடா என்ன ஒரு தங்க பிளேட் ரோல் ஆகி வர்ற மாதிரி வருதுன்னு பார்த்துட்டேரு. ஒரு பச்சை குழந்தை தூக்கிட்டு ஒரு பொம்பளை வர்றா, பார்த்தேன்னா வாயில் சொல் ஒழுகுது, ஒரு 4 மாத குழந்தை, அது சிரிக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்து ரசிச்சுட்டு விட்டுரு. மானசரோவரை போகிற, பன்னிலிங்கத்தை பாரு, நயகரா போகிற, வாட்டர் ஃபால்ஸை பாரு, அதை பார்த்து ரசிச்சுட்டு விட்டுரு. ரயில் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறேன், எதிர்த்தாப்பில் வந்து வயக்காடு போகுது, ஆடு மாடு போகுது, மலைகள் போகுது, பார்த்து ரசிச்சுட்டு விட்டுரு. இந்த மலை ஏலகிரி மலையா, மலையா, மேற்கு தொடர்ச்சி மலையா, சிந்திக்கிற மூளை கட்டு போச்சு. சிந்திக்காத. குழந்தை சிரிச்சுதா, குழந்தைய பார்த்தோன்னா அடாடா என்ன அழகாக விட்டுரு. இது ஐயரோடு குழந்தையா, வேற வீட்டு குழந்தையா, ஐரிஷ் குழந்தையா, சிந்திச்சுன்னா சிந்திக்கிற, மூளைக்கு வேலை கொடுக்காத. ஸோ மூளைக்கு வேலை கொடுக்காம கண்ணால் பார்த்து மனதினால் ரசித்து கொண்டிருப்பது தியானம். அது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஓஷோ சொல்கிறார். பக்தின்னு நீ உள்ளே போயிட்டீங்கன்னா, பக்திக்கு பழனி மலையில் வந்து முதல்ல மாதம் பூரா 5000 7000 உண்டியல் குளிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தா மாதத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொட்டுச்சான். இப்போ போய் வாரியார் சாமிக்கிட்ட, என்ன சாமி திடீர்னு 5000 10,000க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திடீர்னு 5 லட்சம் 10 லட்சம் என்ன பண்ணுறது, பண்ணுற பாவத்தை கொண்டாந்து உண்டியலுக்கு ஒட்டுறானுங்கப்பா அப்படின்னாராமா. ஏன் சாமி, அப்புறம் பக்திக்கு ஒழுக்கத்துக்கு சம்மந்தம் இல்லையான சத்தியமே கிடையாது. என்னையா சொல்லன்னா, சிவபக்தன் மிகச்சிறந்த சிவபக்தன் ராவணன், அவன் தான் பக்தியால் கைலாயத்தை அசைச்சவன், அவன் தான் ராம பொண்டாட்டி தூக்கிட்டு போனேன், பக்திக்கு என்னையா சம்மந்தம் இருக்குட்டார். பக்தி என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. நீங்கள் அது தனியாக பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் அளவு குத்திக்கிங்க, அது உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வாய் இருக்குது, உங்கள் கையில் குத்திக்கிறீங்க, அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, அது புரண்டு வாங்க, அது விஷயம் வேறு. 44 நாள் விரதம் இருக்கிறீங்க, இருந்து நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்க, இங்கேருந்து பழனிமலைக்கு பச்சை வேட்டி கட்டிட்டு போகிறீங்க, மஞ்சள் வேட்டி கட்டிட்டு மேல்மருத்துவர் போங்க. 48 நாள் விரதம் மட்டும் வந்த உடனே சாராய பானையை வாங்கி வண்டியில் வச்சுட்டு அப்புறம் என்ன பிரயோஜனம் அதுக்கு நீ பேசாமல் இருந்துடலாம்ல. இந்த ஒழுக்கம் என்பது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மிகச்சிறந்த மேதைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகச்சிறந்த பக்தன், ஆண்டனுக்கு ரொம்பவும் நெருக்கமான என்பவன், இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு ஓடி சென்று எவன் உதவுகின்றானோ அவன்தான் முதல் தரமான பக்தன்கிறான். நீங்கள் விபூதி போட்டுக்கல உங்கள் சொந்த விஷயம். ஏழையின் சிரிப்பின் இறைவனுக்கெல்லாம் காணலாம் சொன்னது இவர் சொல்ல முதல்ல விவேகானந்தன் சொன்னார். அவர் தான் வந்து ஊனக்கண்ணால் வந்து இறைவனை தேடாதே, நீ வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு நீ உதவி பண்ணு, அப்பொழுது தான் வந்து நேரடியாக இறைவனுடைய அனுதாபத்தை பெற முடியும்னு அவர் சொல்கிறார். எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் பிறந்துட்டாங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் பிறந்துட்டாங்க, ஆசிரியர்கள் பிறந்துட்டாங்க, பேராசிரியர் பிறந்துட்டாங்க, பெரிய பயில்வான்லாம் பிறந்துட்டாங்க. உங்கள் பின்னாடி சாதனையாளர் நிறையா வரப்போகிறாங்க. இந்த மண்ணிலே அவதரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து, இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடக்கமாக இருன்னு தான் எனக்கு தெரிந்த ஆசான்லாம் சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய கேரக்டர். அதாவது இறைவன் வந்து எனக்கு 10 மாதம் இருக்கும்போதே எங்கள் அப்பனை கொண்டு போயிட்டான். இறைவன் மேலே ஒரு பச்சாத்தாபம் வந்துச்சு, அது பரவாயில்ல, அந்த ஆள் பண்ணதுலேயே ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான்னு. என்ன பண்ணா தெரியுமா, 1940களில் பஞ்சம்னா அப்படி கற்பனையே பண்ண முடியாது, உணவு தான் எதுவுமே கிடைக்காது. படம் பார்த்துட்டு 2வது நாள் அலிபாபான்னு படம் வந்துச்சு.
ஐயோ டே கலர் படமாப்பா அது, கலரில் முதல் தமிழில் கலர் படம் வந்துருக்கு, எம்ஜிஆர் வச்சுருக்கு, பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குதாம்மா. எங்கள் அப்பா தான் பாட்டம் போட்டான் எல்லாமே வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி பொண்ணு பாருங்கன்னா சினிமாக்கார பயலுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க.